இன்னைக்கு நான் சிம்பிளா என்ன சமைச்சிருக்கேன்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சாதம் வச்சிருக்கேங்க. சாதத்துக்கு ஊத்தி சாப்பிட முருங்கைக்காய் குருமா குழம்புங்க. 2 பேருக்கான அளவு தான். நான் ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் டிஃபன்ல நான் பேக் பண்ணிட்டேங்க. எனக்கு பொரியல் பாத்தீங்கன்னா புடலங்காயும் கடலை பருப்பு சேர்த்து பொரியல். நல்லா ஃப்ரெஷ்ஷா நைட் ஒரு ஊத்தின தயிர், காலையில பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு. அது போக ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு பண்ணியிருக்கேங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா பண்ணியிருக்கேங்க. அதோட குடிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணதுனால இந்த கலர்ல இருக்குங்க. எனக்கு பாத்தீங்கன்னா லஞ்சு சாதம், குழம்பு, பொரியல், தயிர் எடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துட்டேங்க. நிறைய பேர் கமெண்ட்ல லஞ்ச் விளாக் மாதிரி போட சொல்றாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேங்க. இப்போ ஈவினிங் சுண்டலுக்காக பச்சை பயிர் காலையிலே ஊற வச்சுட்டேன். நான் 7:15 வீட்டுல இருந்து கிளம்பணுங்க. ஆனாலும் அதுக்குள்ள நான் சமைச்ச பாத்திரம் எல்லாமே கழுவியாச்சு. அதே மாதிரி அடுப்பும் நீட்டா வச்சுட்டு தான் நான் கிளம்புவேன். ஒவ்வொரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னா பாத்திரம் அப்படியே வச்சுட்டு போயிருவேன். பசங்க பாத்துக்குவாங்க. பசங்க வீட்டுல இருந்து வேலை செய்யறதுனால அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கிளம்பிட்டேங்க.